வணக்கம், நான் ஜேன் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து தொலைஞ்சு போயிட்டாலோ, இல்லை ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, இல்லை பின் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, வேறு யாருக்காவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை ஏதாவது ஒரு அன்ஆத்தரைஸ்டு நீங்கள் செய்யாத ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, குயிக்காக எப்படி உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து IndOASIS ஆப். அதாவது உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இந்தியன் பேங்க்கோட மொபைல் பேங்கிங் ஆப் வச்சுருந்தீங்கன்னா, அந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் குயிக்காக உடனடியாக வந்து, அதாவது பேங்க் பிரான்ச்செல்லாம் விசிட் பண்ண வேணாம், யாரையும் கால் பண்ண வேணாம், நீங்களே உங்கள் ஆப்பில் வந்து எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு செகண்ட் வேலை தான், ஆனால் எனக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். IndOASIS ஆப்பை வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். IndOASIS அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் டேயில் இந்தியன் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப். இதுக்கு முன்னாடி இருந்த ஆப் வந்து IndPay ஆப். ஸோ IndOASIS அப்படிங்கிறது அந்த IndPay ஆப்பை விட இன்னும் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் ஓவர் கம் பண்ண மாதிரி அண்ட் நிறைய அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக IndPayயோட ரொம்பவே பெட்டராக இருக்குது, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, டெக்னிக்கல் இஷ்யூஸும் நிறைய வரது கிடையாது. ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி மொபைல் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, MPIN MTPINலாம் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஆப்பில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ கொடுத்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணலை, IndOASIS ஆப்பில் இன்னும் நீங்கள் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஆப்புக்குள்ளே லாகின் ஆகிட்டு எப்படி வந்து குயிக்காக உங்களோட கார்டை வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிளாக் மட்டும் கிடையாது, சரி பிளாக் பண்ணிட்டீங்க, கார்டு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு எந்த வந்து இஷ்யூஸும் இல்லை, ஓகே உங்கள் கார்டு காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா கார்டை வந்து இமீடியட்டாக எப்படி அன்பிளாக் பண்ணுறது, உங்களுக்கு மறுபடியும் உடனே கார்டு தேவைப்படும் இல்லையா? ஸோ அன்பிளாக் பண்ணுறதும் வந்து நீங்கள் பேங்க்கையோ இல்லை வேறு யாரையோ வந்து டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே இமீடியட்டாக எப்படி அன்பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து அன்பிளாக்கை தாண்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கார்டில் செட் பண்ணுறது எப்படி, அதாவது லிமிட் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம டெமோ காட்டிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஆப்குள்ளே லாகின் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணியும் லாகின் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணப்போ செட் பண்ண MPIN யூஸ் பண்ணியும் லாகின் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் எப்படின்றத வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். ஸோ ஆப்புக்குள்ளே லாகின் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வந்து கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் கீழே லாஸ்ட்டாக வந்து இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ண சொல்லும். சில பேர் வந்து மோர் தேன் ஒன் அக்கௌண்ட் நீங்கள் வந்து இந்தியன் பேங்க்கில் வச்சு அது மூலயமா இந்த ஆப்பில் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் காட்டும். இப்போ என் கேஸில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, ஸோ அந்த அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். உங்கள் கேஸில் எந்த அக்கௌண்ட்டோட கார்டை நீங்கள் பிளாக்கோ அன்பிளாக்கோ பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணோன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கிற ஏடிஎம் கார்டு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது, கார்டோட நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட ஸ்டேட்டஸ் என்னென்னு காமிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் க்ரீன் கலரில் ஆக்டிவ் அப்படின்னு காட்டுது. அந்த கார்டு வந்து ஆக்டிவாக இருக்குது, அதாவது ஏடிஎம் மிஷின்ஸ்லையோ இல்லை POSலையோ யூஸ் பண்ணக்கூடிய விதமாக ஆக்டிவில் இருக்குது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து அது வந்து லிங்க்டு அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வந்து நீங்கள் உங்களோட MTPIN வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ நீங்கள் வந்து MPIN அண்ட் MTPIN ரெண்டுமே செட் பண்ணியிருப்பீங்க. அந்த MTPIN இப்போ இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா MTPIN நீங்கள் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா டெபிட் கார்டு ஹாஸ் பீன் பிளாக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ உங்களோட டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். சப்போஸ் உங்கள் கார்டு தொலைஞ்சிருச்சு, இல்லை உங்கள் கையில் இல்லை, யாரோ பின் நம்பர் எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வேலை தான். ஆப்பில் மட்டும் லாகின் ஆகி கார்டு கண்ட்ரோலுக்கு போயிட்டு கார்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணி உங்கள் கார்டை செலக்ட் பண்ணி ஆன் இருக்கிறத ஆஃப்னு மாற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி MTPIN டைப் பண்ணிங்கன்னா போதும். ஃபியூ செகண்ட்ஸில் வந்து கார்டு பிளாக் ஆயிரும். இதுக்கு வந்து நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்கள் கார்டை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. இப்போ பழையபடி எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, உங்கள் கார்டு கைக்கு வந்துருச்சு. உங்களுக்கு கார்டு மறுபடியும் அவசியம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ சேம் ஸ்க்ரீனில் இந்த சேம் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ஆஃபில் இருக்கும்.
ஸோ நீங்கள் பிளாக் பண்ணதுனால கார்டு வந்து ஆஃபில் இருக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது. அந்த ஆஃபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். திரும்பவும் அதே மாதிரி MTPIN டைப் பண்ண வேண்டியது இருக்கும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP கேட்கும். உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். OTP வந்துருச்சு. OTP டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அன்பிளாக் ஆயிடுச்சு. ஸோ பிளாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அன்பிளாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபியூ செகண்ட்ஸ் வேலை தான். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம், எங்கேயும் போய் அலைய வேணாம், பதற வேணாம். ஸோ ரெண்டையுமே வந்து இமீடியட்டாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி கார்டை வந்து எப்படி லிமிட் பண்ணுறது, கார்டில் உள்ள டிரான்சாக்ஷன்ஸை எப்படி லிமிட் பண்ணுறது அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட் டெபிட் கார்டு லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது சேம் ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் வந்து லிமிட் வந்து செட் பண்ணலாம். அது பக்கத்தில் இருக்கிற அந்த டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த டிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிமிட் வந்து செட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னத்துக்குலாம் பண்ணலாம்னா ATM வித்ட்ராவல்ஸ்க்கு லிமிட் பண்ணலாம். POS அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுறது, இ-காமர்ஸ்னால் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, NFC அதாவது கான்டாக்ட்லெஸ் கார்டு யூஸ் பண்ணி ஷாப் பண்ணுறது இல்லை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு லிமிட்டு, அண்ட் கேஷ் அதாவது கேஷ்பேக் வந்து POSல எடுக்கிறதுக்கு லிமிட். ஸோ இது இத்தனை விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கார்டை லிமிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ATM நான் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸிஸ்டிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸாக இருக்குது. ஆனால் என்னுடைய எக்ஸிஸ்டிங் லிமிட்டை வந்து நான் 30,000 குறைக்கிறேன், மாற்றுறேன் அப்படின்னா 30,000 இந்த இடத்துல என்டர் பண்ணுறேன். ஸோ ATM வித்ட்ராவல்ஸ்னு டிக் பண்ணிவிட்டு 30,000க்கு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வருது. அதாவது நம்ம கரெக்டாக தான் எல்லாமே என்டர் பண்ணியிருக்கோமா, கரெக்டான டெபிட் கார்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா, ATM வித்ட்ராவல்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா, லிமிட் என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி காமிக்குது. ஸோ அதை நீங்கள் கன்ஃபர்மேஷனை ஒரு தாட்டி பார்த்துட்டு கரெக்டாக தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்து கன்ஃபார்ம்னு கொடுங்க. கொடுத்தோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம MTPIN என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ATM லிமிட் வந்து அந்த கார்டுக்கு செட் ஆயிருச்சு. ஸோ உங்களோட ATM கார்டு லிமிட்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதே மாதிரி இப்போ நான் ATMயில் காமிச்ச மாதிரியே கார்ட்ஸுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் கார்டோட POS அதாவது ஷாப்பிங் பண்ணும்போது இப்போ நீங்கள் கையிலையாவது கார்டு கொடுத்து அவங்க ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் அந்த கார்டோட லிமிட்டை வந்து செட் பண்ணிவிட்டு கார்டை வந்து யாருக்காவது லெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம திரும்ப போவோம், லிமிட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ATM வித்ட்ராவல்ஸில் எக்ஸிஸ்டிங் லிமிட் வந்து 50,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே மேக்ஸிமம் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ என்னோட கார்டுக்கு மேக்ஸிமம் லிமிட் 50,000. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை நான் 30,000 மாற்றினேன். அதனால் எக்ஸிஸ்டிங் லிமிட் 30,000 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இதே மாதிரி ஷாப்பிங், இ-காமர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் லிமிட் மேக்ஸிமம் லிமிட் இல்லாமல் லிமிட்டை வந்து குறைச்சி செட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது கார்டு லெண்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்களே கூட உங்களோட கார்டோட யூசேஜை லிமிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணி கார்டோட லிமிட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் திரும்ப என்னோட மேக்ஸிமம் லிமிட்டுக்கு கார்டை செட் பண்ணிடுறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா பழைய லிமிட்டை செட் பண்ணுறதும் ஈஸி தான். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு MTPIN கொடுக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டோட டோட்டல் கண்ட்ரோலும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோதான். ஸோ லிமிட் வந்து பழையபடி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் கார்டோட டோட்டலாக வந்து உங்கள் கார்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலியமாக. ஸோ நீங்கள் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளைஸ் கொடுக்குறேன், இல்லைனா நியூ வீடியோவாக அதுக்கு அப்டேட் போடுறேன். இன்னும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.